2 பௌத்த துறவிகள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் எந்த பெண்ணையும் தொடமாட்டோம் என்று கடுமையான சபதம் எடுத்திருந்தனர். பல வருடங்கள் இந்த விதியை பின்பற்றினர். பெண்கள் நெருங்கினால் அவர்கள் பாதையை மாற்றிக்கொள்வார்கள். ஒரு நாள் பயணம் செய்யும்போது அவர்கள் பொங்கி வழியும் ஆற்றின் கரைக்கு வந்தனர். நீரின் ஓட்டம் மிக வேகமாக இருந்தது. அங்கே கரையில் ஒரு பெண் நின்று அழுது கொண்டிருந்தாள். அவள் அக்கறை செல்ல வேண்டும், ஆனால் ஆற்றைக் கண்டு பயந்தாள். ஒரு வார்த்தையும் பேசாமல் வயதான துறவி அவளை தன் கைகளில் தூக்கினார். இளம் துறவியின் கண்கள் அகல விரிந்தன. வயதான துறவி கடும் நீரோட்டத்தை எதிர்த்து அந்த பெண்ணை அழைத்து ஆற்றை கடந்தார். மறுகரையை அடைந்ததும் அமைதியாக அந்த பெண்ணை இறக்கினார். பெண் நன்றி சொல்லிவிட்டுச் சென்றாள். இரு துறவிகளும் முன்னேறினர். பல மணி நேரம் அவர்கள் அமைதியாக நடந்தனர். ஆனால் இளம் துறவியின் மனம் கோபத்தால் கொதித்தது. கடைசியில் அவனது பொறுமை உடைந்தது. அவன் கத்தினான், எந்த பெண்ணையும் தொடமாட்டோம் என சபதம் செய்திருந்தோம். உங்கள் சபதத்தை எப்படி மீறினீர்கள்? முதிய துறவி அமைதியாக பதிலளித்தார். மகனே, நான் அந்த பெண்ணை பல மணி நேரங்களுக்கு முன்பே ஆற்றங்கரையில் விட்டுவிட்டேன். நீயோ அவளை இன்னும் சுமக்கிறாய். அந்த இளைஞனுக்கு புரிந்தது, மிக கனமான சுமை நம் கைகளில் இல்லை, நம் மனதில்தான் இருக்கிறது. விக்யான் ஸ்டோரீஸை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் சப்ஸ்கிரிப்ஷனால் மட்டுமே நாங்கள் சுவாரஸ்யமான வேடிக்கையான அறிவியல் மற்றும் வரலாற்று வீடியோக்களை உருவாக்க முடியும்.